வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணத்து மேலே பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதாவது பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் ஒன்று சொல்லணுண்ணே. சொன்னாக்கா என்ன அப்படி விட்டுருவாங்கண்ணே. நான் ஃபோன் மட்டும் அடிக்கிறேன். ஒரு 2 வார்த்தை இது ஒரு ரெண்டு வார்த்தை அண்ணா பேசுகிறேன் ப்ளீஸ். ரீசன் தானே விட்டுருவியா? ஆமா ரீசன் சொல்லு, நான் விட்டுறேன். ஏன் பிடிக்கல முதல்ல சொல்லு. நான் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கேன்யா. லவ் பண்ணிட்டு இருக்கியா? லவ் பண்ணிட்டு அப்புறம் பேசி முடிவு பண்ண வேண்டியதானே? நான் லவ் பண்றது பொண்ணே கிடையாது. நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்யா. என்ன தரதமா பேசிட்டு இருக்க? நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. லவர் தானே நீங்க? நாங்க பாத்துக்கிறோம். லவ் தான். யோ தாப்பா, உனக்கு காரணம் தானே கேட்டா? உனக்கு காரணம் சொல்லியாச்சு இல்ல? நீ போன வையே. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடா நானும் பாக்குற மாதிரியா பேசிட்டு இருக்கிறேன். என்னண்ணா இப்படி ஏமாத்துறீங்களா பெண்ணா? ஆளு மண்டைய பாரு. நானே வீட்டுல பச்சை வச்சிருந்தேன். நீ என்ன பேசிட்டு இருக்கிற? நீ தான் பேசணும். அப்பான்ட்ட அடிச்சுனா நீ தான் பேசணும். பேசினாலும் நீங்க லவ் பண்ற சொன்னீங்கல்ல? நான் சொன்னேன்னா நீ பேசுறதா சொன்ன. போடா மாமா. Hi guys, business start பண்ண போறீங்களா? GST டென்ஷனா? ITR லைசென்ஸ்னு தலை சுத்துதா உங்களுக்கு? இந்த வீடியோ உங்களோட பணத்தையும் நேரத்தையும் சேவ் பண்ணும். ரொம்ப பேர் கம்பெனிஸ்க்கு தேவையில்லாம அதிக லெவல்ல பணத்தை செலவு பண்றாங்க. அதுக்கு தான் நான் ஒரு சஜஷனோட வந்திருக்கேன். டாக்ஸ் இன்டெலிஜென்ஸ். இவங்க GST ஃபைலிங்க்கு வருஷத்துக்கு 12,000 இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணி தராங்க. ITR ஃபைலிங்க்கு 1000 ரூபீஸும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு 15,000ம், LLP OPC பார்ட்னர்ஷிப் எல்லாமே பண்றாங்க. புக் கீப்பிங் மந்த்லி 12,000, டாக்ஸ் ஆடிட், FSSAI லைசென்ஸ், ட்ரேட் லைசென்ஸ், PF, ESI, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1000 ரூபாய்க்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், ட்ரேட் மார்க்கெட், ஸ்டார்ட்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே ஒரே இடத்துல பண்றாங்க. நீங்க ஃப்ரீலான்சரா அல்லது கடை வச்சிருக்கீங்களா? அப்ப கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் மாட்டிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டாக்ஸ் இன்டெலிஜென்ஸ் உங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துங்க. ஃபார் தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க. செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹை गाइस, இன்னைக்கு வந்து நம்ம மெரினா பீச்ல தான் இருக்கோம். இந்த மெரினா பீச்ல வந்து நிறைய மக்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வருவாங்க. சில பேர் டிப்ரெஷன்ல வருவாங்க. சில பேர் ஃபேமிலியோட ஜாலியாக ஃபன் பண்ணுறது வருவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட நம்ம இந்த கண்டென்ட்டை பண்ண போகிறோம். இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை யார் தனிமையில் உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் ஒர்க் அவுட் ஆவாங்க. ஸோ இங்கே நிறைய முன்னாடி இருந்த மாதிரி மெரினா இல்லாமல் நிறைய அந்த பெஞ்செலாம் போட்டு பார்க் செட்டப்பில் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் மக்கள் வந்து உட்காந்துருக்கிறதுக்கும் பயனடையுது. ஸோ இங்கே வந்து ஒருத்தரை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட போய் ஃபோனை கொடுத்து வீட்டிலேருந்து பேசி அவர் வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அவரே பேச வச்சு கடைசியில் நம்மளே யூஸ் பண்ணி விட்றோம். ஸோ அவரோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணுவீங்களா? நாங்க எப்போ பார்ப்போம் நிச்சயமா சொல்றேன். செம்ம எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சு வயிறார படுக்கலாம். அந்த மாதிரி சிரிப்புங்க அவங்க. நிஜமா தலைவா, அந்த தங்க கட்டி தம்பி உண்மையாவே எல்லாம் நேச்சுரலா தான். இந்த காண்டு எடுத்தது வேற லெவல்ல அதெல்லாம். சரிங்களா, வாங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். வாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி கைஸ். அதான் இவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் நம்ம கொடுக்குற அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து மேல்படி படிக்க போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்மளை வந்து ஆதரித்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் நிறைய நாங்கள் வீடியோஸ் உங்களை நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்போது பண்ண உங்களுக்கும் பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து பேசும்போது நமக்கும் ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வேறு லெவலில் ஃபன் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தெரியும்ண்ணா, சின்ன ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணுறீங்களா?
முடிஞ்சா பண்ணுவோம். காசு பண்ணலாம் கேட்க மாட்டேன், சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவீங்களா? காசு பணம் கேட்டா கூட கொடுக்கறதுக்கு ஒன்று இல்லைப்பா. ஏன் பண்ற சொல்லு. இல்லைடா கேட்குறதுன்னு தெரியலண்ணா. அப்போ கேட்காது. அப்படி இல்லைண்ணா, என் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணத்து மேலே பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா. அது பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் ஒன்று சொல்லணுண்ணே. சொன்னாக்கா என்ன அப்படி விட்டுருவாங்கண்ணே. நான் ஒரு வீட்டுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி தரேண்ணா. சின்ன ஹெல்ப் பண்ண பேசுங்கண்ணா. சொல்கிறத மட்டும் பேசுங்கண்ணா ப்ளீஸ். நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன் மட்டும், இந்த உதவி மட்டும் பண்ணால் போதுண்ணே. சும்மா ஒரு லவர் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் லவ் பண்ணுறேன் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீ சும்மா 2 வார்த்தை ஆமாங்க நாங்கள் லவ் பண்ணுறோம் போகிறோம் ஒரு 2 வார்த்தை பேசினா போதும். பேசுகிறேன். இந்த பசங்க போகிறாங்க பார்த்தீங்களா, பசங்களாம் பார்த்து கேளு தம்பி. பசங்களாம் செட் ஆக மாட்டாங்க. நிறைய பேர் பேசுகிறேன், யாருமே செட் ஆகும். கூப்பிட்டுமா சொல்லு. இல்லை நீங்கள் மட்டும் பேசுங்க. 2 விஷயம் ரெண்டே நிமிஷம்ண்ணா. இந்த ஃபோன் அடிக்கிறேன் நிமிஷம். டைம் வர ஆகிட்டு போதும், சீக்கிரம் வீட்டுக்கு போனால் அந்த ஆளுக்கு வேறு மாதிரி பேசுவாண்ணா. இதுதானே அந்த பையனை கூப்பிட்டுமா தம்பி சொல்லட்டுமா? வாணாண்ணே இருங்கண்ணே. அவங்களாம் வாணாண்ணா செட் ஆகும். அவங்க செட் ஆகணும் விளையாட போகிறாங்கண்ணா. இருங்கண்ணே நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லைண்ணே 2 வார்த்தை. நான் ஃபோன் மட்டும் அடிக்கிறேன் ஒரு 2 வார்த்தை. இருங்க ஒரு 2 வார்த்தை 2 அண்ணா பேசுகிறேன். சரி போட்டு கொடு. ஹலோ தகப்பா சொல்லுப்பா. நான் சும்மா அதான் இல்லை கல்யாணம் தான் நான் பிடிக்கலன்றல. எதுக்கு சும்மா என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? என்ன டார்ச்சர்? அப்புறம் பொண்ணு பாக்குறது இல்லையா? அப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றது இல்லையா? யோ தாப்பா உனக்கு புரியுதா புரியலையா? நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கயா, எனக்கு கல்யாணமே பிடிக்கலையான்றலையா? இது நான் பண்ணிக்கவா? ஏய் என்னடா தகவல் போய் எப்பலாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பிடிக்கவே இல்லைன்றா அப்புறம் போய் கல்யாணம் பண்ணிக்கன்னா எப்படிங்க? அதெல்லாம் பிடிக்கல. சரி பிடிக்கல சொல்ற, அதுக்கு நீ பிடிக்கல சொல்றது ஒரு ரீசன் சொல்ற முதல்ல. ஒரு ரீசனா? யோ அதான் பிடிக்கலன்றேன், அப்புறம் எதுக்கே ரீசன்லாம்? எப்படி பிடிக்காம இருக்கு? ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ரீசன் தானே விட்டுருவியா? ஆமா ரீசன் சொல்லு, நான் விட்டுறேன். ஏன் பிடிக்கல முதல்ல சொல்லு. நான் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கேன்யா. லவ் பண்ணிட்டு இருக்கியா? லவ் பண்ணிட்டு அப்புறம் பேசி முடிவு பண்ண வேண்டியதானே? யோ நான் இப்ப லவ் பண்றவங்களாம் வச்சு பேசி முடிக்க முடியாதியா. யார சொல்லுப்பா, நான் பேசி முடிச்சு வைக்கிறேன். நான் லவ் பண்றது பொண்ணே கிடையாது, நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்யா. பேசிட்டு இருக்கேன். பொண்ணு யாரு சொல்றேன்? யோ தப்பா உண்மையாதான் சொல்றேன், நான் ஒரு பையனை தான் லவ் பண்றேன் நானு. யோ நான் வேணா அதை கொடுக்குறேன் பேசியா. ஹலோ தகப்பா பேசியா. ஹலோ அவன் தான் வேற பொண்ணை பாக்குறேன்னு சொல்றான்ல. அவன் தான் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கிறான்ல, நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஏங்க அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கிறோம். நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நீங்க வந்து வேணா அந்த பொண்ணை நீங்க வேணா கட்டிக்குங்க, போங்க கட்டிட்டு நீங்க இருங்க. ஆமா நாங்க இங்க இருக்கிறோம். ஏங்க நாங்க 2 பேரும் சீரியஸா லவ் பண்றோம், நாங்க கல்யாணம் பண்ண போறோம். ஓகேயா? என்னப்பா இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது சரி, கல்யாணம் பண்றீங்க சரி, குழந்தை குட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க வந்து ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு போங்க சார். அதான் யோ நம்ம லவ் பண்ணதானே பண்றோம், லவர் தானே நீங்க. நாங்க லவ் தான். யோ தாப்பா உனக்கு காரணம் தானே கேட்ட, உனக்கு காரணம் சொல்லியாச்சு இல்ல, நீ போன வையே நாங்க பாத்துக்கிறோம். யோ வையா போன வையா, அங்க பந்தய போட்டு எல்லாரும் சாப்பாடு ரெடி பண்ணி நான் தாலியை கட்டி கூட்டு வரேன். யோ தாப்பா யோ மாமா புள்ளையா உனக்கு புள்ளையா பிறந்த பாவத்தை ஒண்ணு விட்டு வச்சிருக்கேன். யோ வையா போன
வாடா ஷோயோ அந்த வேலை அந்த ஆளே ஒரு வழியாக சொல்லிட்டான். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நேம் என்னது? நேம் சீனிவாச சுப்பிரமணியபுரம். அது இதே மாதிரி இருக்கான்ல, அவன் தாத்தன் காலத்தில் உள்ளலாம் அப்படி இருந்திருக்காங்க. எனக்கும் அப்படியே அவன் தாத்தன் பேர் 2 பேரும் சேர்த்து வைக்கணும், எனக்கும் சேர்த்து வச்சு விட்டு போட்டான். தப்பாக நினச்சேன் சார். ரொம்ப நன்றி சார், இந்த உதவி பண்ணதுக்கு நான் மறக்கவே மாட்டேன் சார். ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருமே அந்த மனசு இறங்கி வராது சார். என்ன சொல்கிறீங்க? எத்தனையோ பேர்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்கேன் சார் இந்த விஷயத்தை பற்றி. பட் ஆனால் யாருமே என்னோடய ஃபீலிங்ஸை இதுவரையும், ஏன்னா என் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப காலமாக அந்த உள்ளே பூட்டி வச்சிருந்த விஷயம் எப்படியாவது யார்ட்டையாவது வெளிப்படுத்திடணும், எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும். நிறைய தான் நான் ஏங்கினேன். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம கல்யாணத்தை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்கலாம். ஓகே தானே சார்? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய் என்னடா நானும் பார்க்குற மாதிரியாக பேசிட்டு இருக்கிறேன்? இல்லைண்ணா, இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க லவ் பண்ணுறேன்னு. ஏய் என்னடா எங்கே தான் வரீங்க இது மாதிரி ஆளுங்களா? நான் செவனேன்னு உட்காந்துருக்கேன் நினச்சிருக்கியா? போடா ஆளு பாரு. என்னண்ணா இப்போ தான் சொன்னீங்க கல்யாணம் என்ன சொன்னேன்? நோயாண்டி சொன்னேன். அப்பாட்ட பேசுனீங்களா? நீ கேட்டா உதவி பண்ண. இல்லைண்ணா அப்போ அந்த ஆள் போனா எங்க லவர் எங்கன்னு கேட்பாருண்ணா. ஐயே நீ வேற ஆளை பாரு போ. எந்திரிச்சு போப்பா. நீ என்ன நீ எந்திரிச்சு போப்பா, வேற ஆளை பாருப்பா. என்ன எங்க அப்பாட்ட நீங்க தானே சொன்னீங்க லவ் பண்றேன்னு. அண்ணா இப்ப பாவம் ஒரு இறக்கத்துக்கு வந்து பேசுனா அண்ணா அப்ப இம்மாதான் பேசுங்க பொய்யாண்ணா? நீ முட்டா போயிர அடிச்சாச்சுக்கோ பிஞ்சிரும். என்னண்ணா எப்படி இப்போ ஏமாத்துறீங்களா பெண்ணா? ஆளு மண்டைய பாரு. நானே வீட்டுல பச்சை வச்சிருந்தேன், நீ என்ன பேசிட்டு இருக்கிற? நீ தான் பேசணும் அப்பான்ட்ட. அடிச்சுனா நீ தான் பேசணும். பேசினாலும் நீங்க லவ் பண்ற சொன்னீங்கல்ல. நான் சொன்னேன்னா நீ பேசுதான் சொன்ன. போடா ஆள் வந்திருக்க ஊர்ல இருந்து. அப்ப லவ் பண்ணலையா நீனா? அட போடா விளக்கன போ போ. மாமா அப்ப நீங்க எங்க அப்பாட்ட நீங்க தானே பேசுனீங்கப்பா. ஏய் நான் நீ சொல்ல பேசுறேன்டா. போடா. அதுக்கு எதுக்கு நான் செருப்பு அவுட் அடிக்கிறீங்க? செருப்பு அடி படலன்னு பாத்துக்கோ. சரி ஒழுங்கா அந்த பக்கம் போயிரு, இந்த பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன் நான். அப்ப லவ் பண்ணதெல்லாம் பொய். ஏய் நடக்கவே இல்ல. எங்க அப்பாட்ட பேசுனதா நீ சொல்ல பேசுன. இப்ப வீட்டுக்கு போனா அந்த லவர் எங்க பண்ண என்ன சொல்றது? நீ சொல்லு. நீதான் சொல்லணும். ஒரு ஆள் பிடிச்சது காமி லவர்னு. அப்போ என்னோட காதல்லாம் பொய்யா? ஏய் நான் எங்கடா சொன்னேன் காதல் பண்றேன்னு? சார் இப்ப நீங்க தான் எங்க அப்பாட்ட சொன்னீங்க. ஏய் நீ சொல்ல சொன்னேன். நான் சொன்னாலும் உங்க மனசுல காதல் இல்லாம சொன்னீங்க. நீ சொல்ல சொன்னேன். அப்ப உங்க மனசுல காதல் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லவ் பண்ணல. ஏய் போடா. எங்க இருந்து வர? ஒழுங்கா போ. யோ மாமா. ஏய் சரி போடா. யூடியூப் சேனல் ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்கேன், குப்பை தொட்டி தெரியுதா? பையன் நின்றுட்டு இருக்கான் பாருங்கண்ணா. ஒரு யூடியூப்ண்ணே பேசுனெல்லாம் அவன் அப்பாலாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான். ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ராங்க்கு. ஓகே அதையாக தான் எடுத்தோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாலாம் பண்ணல, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. ஒரு ஆம்பளை இப்படியா பேசுனா எப்படியா எடுத்துப்பாங்க? சாரி சும்மா ஒரு ஃபன்னு தானே. என்ன ஃபன்னு? என்ன வீடியோ அது? ஃப்ராங்க் வீடியோண்ணே, யூடியூப்பு. யார் வீடியோ? நாங்கள் தானே எடுப்போம். நீங்கன்னா யாரு? டீம் தான், நாகை 360 யூடியூப் சேனலு. யூடியூப்ல போடுவோம். போட்டுக்கலாமா? சும்மா ஒரு லைட்டாக எடிட் பண்ணி போடுவோம். தப்பா நினச்சிங்க? தப்பா நினச்சிக்கல. நன்றி, நான் வரேண்ணா. தேங்க்யூ. ஹாய் காமிச்சிருக்கேன் கைஸ்.
அவர் ஆக்சுவலாக வந்து சிலரோட மனநிலை வந்து எப்படின்னா, சில பேர் சில டிப்ரெஷனில் வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம என்ன பேசுகிறோங்கிறத அவங்க கரெக்டாக லிசன் பண்ணிக்க முடியாது. ஓகே, எனவே நம்ம அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம். வீடியோ போடலாமா நம்ம பர்மிஷன் வாங்கினோம், கேட்டோம், அவரும் ஓகேன்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் நாமளும் லைவ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.